அண்மை செய்தி. உடல் நலக்குறைவால் உயிரிழந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான கருப்புசாமி பாண்டியனின் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கருப்புசாமி பாண்டியன் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான கருப்பசாமி பாண்டியன் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார்கள். இந்த செய்தி கேட்டு உடனடியாக பெயரிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அவரது இல்லம் திருச்சி என்கிற பகுதியிலே அமர்ந்திருக்கிறது. நேரில் சென்று தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. விஜயகுமார், ராஜேந்திர பாலாஜி, ராஜலட்சுமி, நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா, கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம், தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன்தாஸ், அதே போன்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன், முன்னாள் கழக அமைப்பு செயலாளர் பி.கே. ராஜேந்திரன், எல். சின்னதுரை, அதே போல முன்னாள் அமைச்சர் கழக வர்த்தகங்களுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சீதா செல்லப்பாண்டியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா, வசந்தி முருகேசன், சவுந்தரராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன், சிவகாமி, அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை சென்னை பசுமை சாலையில் இருக்கக்கூடிய செபந்து இல்லத்திலிருந்து புறப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை விமான நிலையம் சென்றடைந்தார்கள். சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி சென்றவர் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் அவருடைய உடலுக்கு நேரிலே சென்று அந்த அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளில் இருந்து அவர் செயலாற்றியவர். கழகத்தினுடைய முன்னோடியாக திகழ்ந்த கருப்புசாமி பாண்டியன் அவருடைய உடலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறந்த உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இரங்கல் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இரங்கல் அறிக்கையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கழகத்தின் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்த அனைவராலும் தானா என்று பாசத்தோடு அழைத்து வருவான திரு கருப்புசாமி பாண்டியன் அவருடைய உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தம் ஒன்றேன் என்று அந்த அறிக்கையிலே அவர் தெரிவித்திருந்தார். கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எழுதி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.